காலேஜ் படிக்கிறப்ப நம்ம கையில் சுத்தமாக காசே இருக்காது, வீட்லேயும் பெருசாக கேட்கவும் முடியாது. ஸோ இனிமேட்டு அந்த கவலையே வேண்டாம். இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் ஈஸியாகவே ஜென்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீலான்சிங் ரைட்டிங். உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியுமா? ஸோ டோன்ட் வரி, அதை வச்சு ஈஸியாகவே பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம். ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பிளாக் ரைட்டிங், இன்ஸ்டா கேப்ஷன்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் ரைட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். லைக் ஃபைவர், இண்டஸ்ட்ரியலா அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இன்னமும் இந்த ஜாப்ஸ்லாம் அவைலபிளாக தான் இருக்குது. செகண்ட் ஒன் கேன்வா டிசைன்ஸ். உங்களுக்கு டிசைன்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? ஸோ அப்போ இந்த ஜாப் உங்களுக்கு தான். நீங்கள் கேன்வாவில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஃப்ரீயாகவே தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் போஸ்டர்ஸ், ரெஸ்யூம்ஸ் அண்ட் உங்கள் க்ரியேட்டிவ்ஸ்லாம் டிசைன் பண்ணி சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணலாம். இதுக்கு இன்னமும் டிமாண்ட் இருக்க தான் செய்யுது சோஷியல் மீடியாவில். தேர்ட் ஒன் வீடியோ எடிட்டிங். இந்த 2025 வீடியோ எடிட்டிங்க்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. இந்த சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரீல்ஸு, ஷார்ட்ஸு, யூடியூப் வீடியோஸு இதே தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டுமே போதும். லைக் கேப்கட், விஎன் அண்ட் டேவன்சி இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். நீங்கள் மந்த்லி 2000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம்.